விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பனின் கடைக்கன் பார்வை இருக்கும்போது நான் இதற்காக மனம் கலங்க வேண்டும் என்று நீ ஒருமுறை தீர்மானித்து விடு. என் அன்பினால் நீ உனக்கான வெற்றியை பெறப்போகும் தருணத்தை எட்டி இருக்கும் போது இந்த முருகன் இருக்க உனக்கு கவலையும் கலக்கமும் எதற்கு? வருவது வரட்டும், மீதியே இந்த அப்பன் பார்த்து கொள்வான் என்று நீ நம்பிக்கையோடு இரு. ஓம் சரவணபவ என்று மட்டும் என்னிடம் சொல்லிவிட்டு போ. நீ எடுத்து வைக்கின்ற அடியில் நான் உனக்கு நியாயத்தையும் நேர்மையும் தந்து உன் பக்கம் வெற்றியை தருவதற்காக இந்த முருகனை வந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சற்று நேரம்தான் என் பிள்ளையை. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி, நற்செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. அதுவும் நீ எதிர்பார்த்த அந்த பிரியமான உறவிடமிருந்து. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் யாரெல்லாமோ சொல்லி கொண்டு போகிறார்கள். இந்த குருவின் பார்வை உன் மீது இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் விட்டு விடுவேனா என என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி தானே அழைத்து செல்ல போகிறேன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைக்கான நல்வாழ்வை தவிர என்னால் இங்கு எப்படி யோசிக்க முடியும்? உன் வெற்றியை தருவது இந்த அப்பனாக இருக்கும்போது கடந்து வருகின்ற பாதையில் கஷ்டமான சூழ்நிலைகளை பற்றியும் கடினமான நிலையை பற்றியும் நீ கண்கலங்கி கொண்டிருக்காதே. விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, இந்த அப்பன் வேல் உன்னோடு தான் இருக்கும். வேலிருக்கும் வீட்டில் இங்கு சூட்சமத்திற்கும் மந்திரத்திற்கும் தந்திரத்திற்கும் இடமே கிடையாது. ஒருவர் கெட்ட எண்ணத்தோடு உன் வீட்டிற்குள் வந்தாலே போதும், நான் உனக்கு அதை அடையாளப்படுத்தி விடுவேன். ஆனால் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நான் ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. உன் வெற்றிக்கான தருணத்தை நான் குறித்து வைத்திருக்கும் போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற அடையாளத்தை உனக்கு சொல்லி உனக்கு நல்லதையும் நன்மை பயக்கும் தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த முருகனே வந்து கொண்டிருக்கின்றேன். வருவது வரட்டும் என்று என்மேல் நீ உன் பாரத்தை சுமத்திவிட்டு உனக்கான பயணத்தை இனிதே தொடங்கிவிடு. என் பிள்ளையே, உனக்கு நல்லதும் நன்மையும் உண்டாக போகும் மங்களத்தை நான் உருவாக்கி தர வந்து இருக்கும் போது எதை நினைத்தும் நீ மனம் அருந்தவே வேண்டாம். எப்படிப்பட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கிறார்கள் தெரியுமா? உனக்கு வெற்றியே கிடைக்கக்கூடாது, உனக்கு நல்லதே நடக்கக்கூடாது என்று தீர்மானிப்பவர்கள் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் இடையிலே நான் எப்படி அப்பனே முருகனே நான் மீண்டு வருவது என்று நினைக்கின்றாய்? இந்த அப்பனின் வேல் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை இன்னுமா நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? எத்தனை சொந்தங்களும் பந்தங்களும் இருந்து கொண்டு இருந்தாலும் உன்னவர் உன்னருகில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும் என்று நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இதோ உன் வெற்றிக்கான தருணத்தை நான் உன்னோடு வைத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக பிள்ளையே மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? எல்லா நிலைகளிலும் எனக்கு என் அப்பன் துணை இருக்கும் போது நான் யாரை பார்த்து இங்கு பயப்பட வேண்டும் என்பதில் மட்டும் மீண்டு எழுந்து வந்து விடும். அந்த தோல்விகளே தோற்று போகின்ற அளவுக்கு உன் முயற்சியை கையில் எடு. உன் முயற்சியும் பயிற்சியும் செய்யும் போது இங்கு யாருமே உன்னை கண்டு கொள்ள மாட்டார்கள். அதுதான் நிதர்சனம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகோ இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். யார் எப்படிப்பட்டதை உன்னிடம் சொன்னாலும் சரி, நீ அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதே. அறிவுரைகளையும் ஆலோசனைகளை வேண்டுமென்றால் நீ கேட்டுக்கொள். ஆனால் நீ வெற்றி பெறுகின்ற தருணத்தை இந்த முருகன் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கும் போது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் பார்த்து கொண்டு அமைதி கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம். நீ எப்பொழுது என்மேல் உன் வாழ்க்கை முழுவதையும் பொறுப்பாக்கி விட்டாயோ
அன்று முதலே நான் உனக்கான முடிவை உனக்கு பதிலாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த அப்பனை நம்பியோருக்கு கெடுதல் வரப்போவதே கிடையாது. இங்கு நீ கீழே விழுவது போலத்தான் நினைத்து கொண்டு இருப்பாய். இவ்வளவுதான வாழ்க்கை? முடிந்தே விட்டதே. என் அப்பனை நம்பியதற்கு இப்படி ஒரு கதியா என்று கூட எண்ணுகின்ற அளவுக்கு நான் உன்னை விட்டு போகிறேன் அப்பனே. நான் உன்னை சந்திப்பதற்கு முன்னதாக கூட நலமாகத்தான் இருந்தேன். ஏதோ ஒரு சலிப்பு இல்லாமல் என் வாழ்க்கை சென்று கொண்டு இருந்தது. ஆனால் இன்று உன்னை கையெடுத்து என் அப்பன் என்று நினைத்தேனோ அன்று முதலே தொடர் தோல்விகள் மட்டும்தான் என் கண்ணுக்கு புலப்பட்டு கொண்டு இருக்கின்றது. என் கண்ணுக்கெட்டும் தூரத்தில் வரை எனக்கு வெளிச்சமே இல்லையே என்று நினைக்காதே. உன் கருமை வினையினை கழித்து கொண்டு இருக்கின்றாய் என்று தானே நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இதோ இதை கேட்கும் நிமிடத்திலே உன் இருள் சூழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சத்தை கொடுக்கத்தான் போகிறது. இந்த அப்பனின் வேல் எப்படி இங்கு என் கையிலே மின்னிக் கொண்டு இருக்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையும் இங்கு பிரகாசத்தை தான் கொடுக்க போகிறது. நீ நம்பிக்கையோடு என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையாக இருக்க போகும்போது நடப்பது யாவும் உனக்கு நல்லதும் நன்மையிலும் தான் தொடங்க போகிறது. புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ யாருமில்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். முடிந்துவிட்டது, இனி அவ்வளவுதான் என்று நம்பிக்கை இழக்கின்ற மாதிரி அங்கு யார் எப்படி சொன்னாலும் சரி, நீ அதையெல்லாம் உன் காதில் வாங்கி கொள்ளாதே. ஏனென்றால் தருவது உன் அப்பனாக இருக்க போகும்போது வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. என் தங்கமே, உனக்கான வெற்றியை நான் ஒவ்வொரு நொடியும் செதுக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். அதில் உனக்கு சின்ன வழியை தந்து கொண்டு இருக்கின்றேன் என்று மட்டும் நினைத்துக்கொள். நான் உன் தேவையில்லாத விஷயத்தை எடுக்கும் போது எப்படி உனக்கு வலிக்கும் என்று எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? ஒரு சிற்பியானவர் சிற்பத்தை செதுக்கி கொண்டு இருக்கும்போது தேவையற்ற பாகங்களை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது எப்படி அந்த சிற்பத்தை வலி தாங்குமோ அதுபோல நீயும் உன் வலியை தாங்கிக்கொள். அதற்காக கஷ்டங்கள் நிரந்தரமாகிவிடுமோ? நமக்கு அநியாயத்தை தந்துவிட்டு நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று உன் எதிராளிகளை பார்த்து எல்லாம் உன் மனம் நீ கலங்க வேண்டாம். அது எப்படி? நான் உன்னருகில் இருக்கும்போது அநியாயத்திற்கு துணை போய் விடுவேனோ என்று மட்டும் நினைக்க வேண்டாம். நீதிக்கும் நேர்மைக்கும் முட்டுப்பட்டு இதோ சத்தியத்தின் வழியிலே நான் நடந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளைகள் என் அரவணைப்பில் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் உன்னை வழி தவறவும் விடப்போவதில்லை, தவிக்க விடப்போவதும் இல்லை. கைவிட்டு விடுவேனோ கையேந்தி விடுவேனோ என்று மட்டும் நீ நினைக்க வேண்டாம். இந்த அப்பனின் கைப்பற்றிய பிறகு வேறு யாரையும் கையேந்த நிலைக்கு நான் வைக்கப் போவதே கிடையாது. வருவது எல்லாம் வரட்டும். எல்லாவற்றையும் தாண்டி என் அப்பன் இறுதியில் எனக்கு வெற்றி கிரீடத்தை தான் பரிசளிக்கப் போகிறான் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் கண்கள் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது கண்ணீர் மடமளவனென்று தெரித்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த கண்ணீரை என் கையில் தாங்கிக் கொண்டு உனக்கான பொக்கிஷமாக மாற்றி தருவதற்கு இந்த கந்தனை வந்திருக்கும் போது உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் தங்கமே, எத்தனை சோகங்களுக்கும் நடுவிலும் எத்தனை கஷ்டத்திற்கும் நடுவிலும் இந்த அப்பன் நான் உன்னை அங்கு கையெடுத்து வந்துவிட்டேன். இதன் பிறகும் ஏன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றான்? வந்து விட்டாய் அல்லவா? இந்த அப்பன் அழைத்ததும் மனமுருகி கேட்கும் விஷயத்தில் நீ எதிர்பார்த்தவரிடமிருந்து நம்பிக்கையான நல்ல செய்தியை நல்ல முடிவை தருவதற்குத்தான் இந்த முருகனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் கடமையும் உன் பொறுப்பையும் செய்து கொண்டே இரு. மீதியை இந்த அப்பன் பார்த்து கொள்கிறேன். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும்.
உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்கு உன்னப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி நன்மையான செயலாகும், நல்லதாகத்தான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது. எந்த ஒன்றிற்காக நீ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை இந்த முருகனே உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். நம்பிக்கையோடு நீ செய்யும் செயலில் உனக்கான விஷயத்தை வெற்றியடையச் செய்வதற்குத்தான் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நான் விடை கொடுக்கத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமே.